பிடிஎஸ் நண்பதிங்களா நாங்கள் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம்னா கொஞ்சம் சீரியஸான டாபிக் தான் பேச போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இது உண்மையான சம்பவம். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமௌண்ட் நெஞ்சு. அதாவது சாப்பாடாகட்டும் சரி, லவ் ஆகட்டும் சரி, எல்லாம் ஆகட்டும் சரி, ஓரளவுக்கு அளவோடு தான் இருக்கணும். அதை யார்கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு இருக்கணும். ஸோ இந்த அளவுங்கிறோமே, அது அளவு எப்போ தாண்டணும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. ஒரு பியூர் லவ் சந்தோஷமாக போயிட்டே இருக்கும். திடுதுப்புன்னு அந்த லிமிட்டை தாண்டிட்டோன்னா என்ன நடக்குது? கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். ஸோ இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 13 வயசு உள்ள ஒரு பொண்ணு கேபாப் மேலே வச்சிருந்த லவ் கொஞ்சம் கொஞ்சமாக லவ்னு இருந்தது. பார்த்திங்கன்னா அப்சர்ஷன், அதாவது பைத்தியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அளவு கடந்து கண்ட்ரோலை தாண்டி போனனால நடந்த ஒரு சம்பவத்தால் அந்த பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலியே அழிஞ்சு போச்சுன்னா நம்புவீங்களா? என்ன அப்புறம் இவ்வளோ கொடூரமாக சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா, இந்த 13 வயசு குழந்தை பண்ணதுனால பார்த்திங்கன்னா என்ன பண்ணிருக்காரு, ஒரு அப்பா அந்த பொண்ணையே கொன்னுட்டார். ஸோ கேட்குறப்ப எப்படி இருக்குது? கொடூரமாக இருக்கா? இப்போ நிறைய பேர் தோணும், அந்த அப்பா மேலே தப்பு இருக்குது, எல்லா அப்பாவுமே கேப்பாப் மேலே வெறுப்பு தான் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் கதை அது கிடையாது. உண்மையான கதையை சொல்கிறேன், கேட்டுட்டு கடைசியில் யார் மேலே மிஸ்டேக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீங்கள் கேப்பாப்பில் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு இருந்தாலும் சரி, உங்கள் சிஸ்டர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அண்ட் அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எதாக இருந்தாலும் அளவாகவே இருக்கட்டும். ஏன்னா சுற்றி உள்ளவங்களுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கு இவ்வளோ லவ் காட்டுறோம், நம்ம கூட இருக்கவங்களுக்கு எத்தனை தடவை லவ் காட்ட மறக்கிறோம்னு சொல்லி யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நான் கதைக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நடந்தது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 13 வயசு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா கேபாப்னா உயிர். அதாவது அதை விட எக்ஸோனா உண்மையான ஹார்ட்டு கேட்டால் கூட எடுத்து வெளில வச்சிரும் போல், அவ்வளோ லவ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணு பார்த்திங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுக்கிறதோட கேபாப்பில் இந்த எக்ஸோ அந்த குரூப்புக்கு தான் பார்த்திங்கன்னா அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குமா. அதாவது நமக்கு ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட பார்த்திங்கன்னா ஃபேமிலியை அவங்கள தான் நினச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரில் தான் உட்காந்துருக்குமா. அவங்க அப்பா கூட பேசாதான், அம்மா கூட பேசாதான், யார் கூடயும் பேசாதான், அவங்களுக்கு கண்டுக்காதான் அண்ட் அவங்களுக்கு டைமே கொடுக்காதான். ஸோ இந்த டைமுன்னு சொல்லப்போ தான் ஞாபகம் வருது, ஒரு லவ்வர் அண்ட் ஒரு கப்பல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனாலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்ட் டைம் கொடுக்காம போனால் அதுக்காகவே பிரேக்கப் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இது உண்மையாக நடந்த கதைகள். ஸோ ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா டைம் கொடுக்காமல் இருந்தால், அதாவது நமக்கு பிடிச்ச கூட இருக்கவங்க அவங்களுக்கு வேண்டிய டைமு பேசாமல் இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஃபெட்டப்பாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கூடயே இருக்கேடா, ஒரு வார்த்தை பேச மாட்டியாடா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணு இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ணியிருக்கு, அந்த 13 வயசில் அதை எக்ஸோக்காக படிப்பையும் விட்டுருச்சு, நான் படிக்கவும் மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் தான் உட்காந்துருக்கு. ரூம்குள்ளே வந்தாலும் சரி, வெளில தள்ளி விட்டு டோரை சாத்தியிருக்கு, ரூம்குள்ளே வராதிங்கன்னு சொல்லியிருக்கு, யாருமே என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கு. அண்ட் அதையும் தாண்டி எந்த வேலையுமே கிடையாது, ஜஸ்ட் கம்ப்யூட்டர், எக்ஸோ அண்ட் அந்த பொண்ணு, இது மட்டும் தான் இருந்திருக்காங்க. அண்ட் இது கூடயும் அவங்க அப்பா பொறுத்துட்டாரு. பட் ஒரு டைம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பொண்ணு நான் கான்செப்ட் போகணும், காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அது அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, முடியலப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பாவோட ஒரு மாத சம்பளத்தை விட 3 மடங்கு அந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் இருந்துச்சான். ஸோ யோசிச்சு பாருங்கள், வீட்டோட சூழ்நிலை புரியாமல் சொல்லியிருக்கு. ஸோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் காசு சம்பாதிச்சு போகாமல் அவங்க லவ் இது சக்ஸஸ் பண்ணாமல் என்ன சொல்லியிருக்கு, இவ்வளோ சம்பாதிக்க இது இல்லாமல் நீ எதுக்கு வீட்டில் இருக்க, நீ எதுக்கு தகப்பனாக இருக்க அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டிருக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு பொருளை கூட சேர்த்துக்காமல் அவருக்கு இருக்க மொத்த ஹாப்பினஸையும் அந்த பொண்ணுக்காக சேர்த்து கொடுக்கறட்ட போய் இது மாதிரி மதிக்காமல் சொன்னால் எப்படி இருந்திருக்கும்? ஹார்ட் மொத்தமாக நொதுங்கியிருக்கும். பட் அதை கூட விடுங்க, அதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அட் த மூமெண்ட் ஒரு டைம் சண்டை வந்திருக்கு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸோலாம் பார்க்காத, அவங்க சரியில்லை, வேணாம், நீ வேறு வழிக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நான் அவங்கள தான் பார்ப்பேன் அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன். அண்ட் அதையும் தாண்டி திருப்பி அவங்க அப்பா கோத்தில் என்ன சொல்லியிருக்காரு, நீ இவங்களை லவ் பண்ணுறியே, பார்க்குறியே, அவங்களுக்கு உன்னை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவங்களை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்கள பாசமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, உங்களை மாதிரி அப்பா இருக்கிறத விட இது மாதிரி கேபாப் ஐடலுக்கு நான் ஒரு ஃபேனாக இருக்க சந்தோஷப்படுவேன், அவங்க காட்டுற லவ்வை நீங்கள் எனக்கு காட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரோட முழு மனசையும் நொறுக்கிடுச்சு. அவர் இருந்த வருத்தத்துலேயும் டென்ஷன்லேயும் என்ன பண்ணன்னு தெரியாமல் அந்த பொண்ணை சம் ஆக்சிடெண்ட்டாக பார்த்திங்கன்னா கொன்னுட்டார். ஸோ உடனே அவர் அந்த கோவத்துலேருந்து ரியலைஸ் பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்குள்ளே அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. பின்ன அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு ஃபேமிலியே இருந்தாலும் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட கத்தி எடுத்து அவரோட கையை வெட்டியிருக்காரு. ஸோ கடவுள் என்ன பண்ணாருன்னு தெரில, ஒரு லக்கினஸ்லால் அந்த அப்பா காப்பாற்றப்பட்டார். பட் இருந்தாலும் அவர் மனசில் இருக்க வருத்தங்கள் இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக போகாது. இதனால தான் சொன்ன ஒரு குடும்பத்தையே கேபாப் அழிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் யார் மேலே குத்தம்னு சொல்லி சொல்ல முடியாது எனக்கு. ஏன்னா அந்த பொண்ணு அறியாத வயசு, ஃபஸ்ட்டே ஸ்டாப் பண்ணியிருக்கணும். பட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஃபுல்லாக போனப்போ ஸ்டாப் பண்ணுறப்ப மொத்தமாக முடிஞ்சு போச்சு. ஸோ இது மாதிரி ஒரு சோக கதை தான் நடந்திருக்கு. ஸோ இதில் யாரை கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க எனக்கு தெரில. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னேன்,
அளவுக்கு மிஞ்சி எதுவும் போகக்கூடாது. ஃபஸ்ட்டே பேரண்ட்ஸ் திட்டுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க திட்ட தான் செய்வாங்க. ஏன்னா வந்து உங்களோட நல்லதுக்காக தான் அவங்க திட்டுறாங்க. அவங்க திட்டுறது வந்து கோவமாக இருந்தாலும் அதில் இருக்க ரீசனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹாப்பினஸ் தான் கொடுக்குமே தவிர, அதை புரிஞ்சு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் சந்தோஷத்தை வேணும்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி நீங்கள் அதை க்ரியேட் பண்ணி பண்ணுங்கள். அதுக்காக தான் வந்து படித்து கொரியா போய் மீட் பண்ணுங்களே தவிர, இல்லை கான்சர்ட் போங்கன்னு சொல்லி எல்லா டைமும் சொல்லிகிட்ருக்கேன். வீட்டில் வந்து பாரோ பண்ணையோ ஸ்ட்ரகிள் பண்ணோ ட்ரை பண்ணாதீங்க. இது மாதிரி நடந்ததில் வந்து பொண்ணு மேலே தப்பா, அப்பா மேலே தப்பா, யார் மேலே தப்புன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸும் உங்கள்கிட்ட சேடாக ஷேர் பண்ணிட்டு விடைபெறுவதா ஆர்ஜே. லவ் யூ ஆல். டாட்டா, பை.